அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கும். இந்த காலை வேளையில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கண்ணாடிகளாக இருக்கும். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் வேதத்தில் பார்த்தோம்னா, மனுஷனால் கூடாதவைகள் எல்லாமே தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு மனுஷர்கள் நிறைய பேர் அவங்களால கூடாத காரியம் அப்படின்னு பார்த்தா நிறைய காரியத்தை இன்னைக்கு மனுஷங்களால கூடாத காரியம் நிறைய இருக்குது. ஆனால் தேவனால எல்லாம் கூடும். தேவனால எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கார். நமக்காக அற்புதங்களை செய்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கார். நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனால இந்த காரியத்தை தான் ஆண்டவரால் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இந்த உலகத்தில் எந்த காரியமும் கிடையாது. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்து நம்மை நடத்த அவர் வல்ல தேவனாக இருக்கார். நமக்கான அற்புதங்களை தேவன் கொடுக்க அவர் வல்ல தேவனாக இருக்கிறாரு. இன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு இந்த காரியங்களில் அற்புதங்கள் நடக்கலை, என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் செய்து முடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். நமக்காக எல்லாவற்றிலும் சிலுவையில் செய்து முடித்து இருக்கிறார். நமக்காக அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த காரியம் கூடாது அப்படின்னு எந்த காரியத்தை சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த கர்த்தர் அவர் ஊழியம் செஞ்ச நாட்களில் அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ, அவர் அற்புதத்துக்காக யாரெல்லாம் வேண்டிக் கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சார். அற்புதங்களை செய்கிற தேவன் அங்கே எல்லாருக்கும் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருந்த ஒரு முறை அங்கே ஒரு ஊருக்கு கடந்து போகும்போது அங்கே நிறைய ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொடணும்னு சொல்லி அநேகர் கேட்டுக்கொண்டாங்க. யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டுடைய வஸ்திர தொங்கலை அவருடைய வஸ்திரத்தை தொட்டார்களோ அவர்களெல்லாம் சுகம் பெற்றார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவரால் செய்ய முடியும். எல்லா காரியங்களையும் ஆண்டவரால் வாழ்க்கை செய்ய முடியும். எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நீங்க எதுக்கும் கலங்காதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு எதாவது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்தி ஆண்டவர் காட்ட அவர் வல்ல தேவனா இருக்கார். கடல் வழியா நம்ம போக முடியாதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா செங்கடலே ரெண்டா பிளந்து நம்ம ஜனங்களை வெட்டாந்தரையில நடத்துகிறது போல கர்த்தர் நடத்தி வந்தாரு. அதே தேவன் இன்றைக்கும் உண்மையுள்ள கர்த்தர். அதே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கிறார். வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, என் கதவை அடைக்கப்பட்டுச்சு, என் வாழ்க்கையில எல்லாமே இருளா மாறிச்சு அப்படின்னு நினைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இருட்டை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாதைகள் அடைக்கப்பட்டு இருந்தா பாதைகளை திறந்து கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் திறந்தார்னா எந்த மனுஷனாலும் மூட முடியாது, அவர் மூடினா எந்த மனுஷனாலும் திறக்க முடியாது. அதனால்தான் அவர் திறந்து கொடுக்கிற தேவன், எல்லாவற்றையும் திறக்கிற வல்லமுள்ள கர்த்தர் நமக்கு பாதைகளை திறந்து கொடுப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க பட்சத்திலிருந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் நமக்காக செய்து முடிக்க அவர் வல்ல தேவனா இருக்கிறார். ஆகவே அவரை நீங்க குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தருடைய செயல்கள்ல மகத்துவமிக்க கிரியைகளை செய்கிற கர்த்தர் அவருடைய யோசனைகள்லாம் மகா ஆழமா இருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாததா இருக்குது. ஆகவே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, தேவனை சார்ந்து கொள்ளும் போது அவர் நமக்காக அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்க. அந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்க. கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. இது மனுஷனால கூடாதவைகள் தான்ப்பா. ஆனா உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும் ராஜா. நீங்க அற்புதங்களை செய்கிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையில நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை யாரெல்லாம் அற்புதத்துக்காக உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கார்களோ இன்றைக்கு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமுள்ள
வல்லமையுள்ளக்காரம் மகிமையானவைகளை செய்யட்டும் ராஜா. நீரே அற்புதங்களின் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கும். உடைய வல்லமையுள்ளக்காரம் மகிமையானவைகளை செய்யட்டும் ராஜா. நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கும். சுகவீனமானவருக்கு சுகத்தையும் பலவீனமானவருக்கு பலத்தையும் அருளுகிற ஆவியானவர் உடைய பிள்ளைகளுக்கு பலனையும் சுகத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து உடைய பிள்ளைகளை சாட்சியா நிற்க பண்ணுங்க. யாரெல்லாம் உடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி கேட்கிறீங்களோ உடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.